Thank you. Thank you. Good morning to all. First of all, let me acknowledge the presence of all the dignitaries, of course, starting with Mr. Apu Chandrasekhar and all his business associates. ரொம்ப பெருமையாக இருக்குது. இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து அதில் அவர் சொன்ன மாதிரி EEE எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எக்கானமி, இப்போ பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், ஃபேமிலி டு ஃபேமிலி, அந்த மாதிரி ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிறதுக்காக அவங்க பண்ணுற முயற்சி வந்து கண்டிப்பாக பாராட்டத்தக்கது. ஐ பிலீவ் இப்போ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பாப்புவா நியூ கினி அப்படின்னா. முன்னாடி வந்து இந்தியா வரும்போது அந்த இமிக்ரேஷன்லேயே அவங்களுக்கு தெரியாது. பாப்புவா நியூ கினினா ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இந்தியன் ஃபேஸ் இருக்கும். பட் பிஎன்ஜிலேருந்து வரோம் அப்படின்னா இது எந்த கண்ட்ரி, என்ன எதுன்னு தே வில் ஹேவ் லாட் ஆஃப் க்யூரியாசிட்டி. பட் ஈவன் 2015 வந்து லேட் பிரசிடெண்ட் அவர் பிரணாப் முகர்ஜி வந்து ஹி விசிட்டட், அங்கே பிஎன்ஜி வந்திருந்தாங்க. அப்போவும் அவ்வளோ ஒன்றும் பாப்புலர் ஆகலை. இப்போ லாஸ்ட் இயர் மோடிஜி வந்திருந்தாங்க இன் மே, ஒரு 2 days அந்த மாதிரி பிஎன்ஜிக்கு. அங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் சிட்னி போனார். அப்புறம் தென் பிஎன்ஜி காட் ஓரளவு ஒரு பப்ளிசிட்டி வாஸ் ஃபார் பிஎன்ஜி. இப்போ ஓரளவு பிஎன்ஜினா தெரியுது, நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க அங்கே. ஆக்சுவலாக தமிழ் பிஎன்ஜி இப்போ பசிபிக்னு பார்த்துட்டாலே ஒரு 15 countries இருக்கும். அது சின்ன கண்ட்ரியாக இருந்தாலும் யுனைடெட் நேஷன் போனால் அதுக்கு ஒரு ஓட்டு இருக்குது. ஸோ இப்போ பசிஃபிக்கில் பாப்புவா நியூ கினிங்கிறது த லார்ஜஸ்ட் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் லேண்ட்மாஸ் ஆகட்டும், பாப்புலேஷன் ஆகட்டும், எக்கானமி ஆகட்டும். பாப்புவா நியூ கினியை தான் சுருக்கமாக பிஎன்ஜி அப்படின்னு சொல்லுவோம். பிஎன்ஜினா பாப்புவா நியூ கினி. இப்போ பிஎன்ஜிங்கிறது ஒரு இட்ஸ் ஹியூஜ் கண்ட்ரி இன் பசிபிக். ஏன்னா இப்போ ஏன் ஹியூஜ் கண்ட்ரின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஃபிஜின்னு சொல்கிறோம். ஃபிஜினா எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும். ஃபிஜி வந்து ஒரு இட்ஸ் லைக் சிங்கப்பூர் ஆஃப் பசிபிக் மாதிரி. ஆனால் அதில் 50% இந்தியன் பாப்புலேஷன் இருக்குது, மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ். அவங்க அப்போ அந்த காலத்திலே ரப்பர் இது பிரிட்டிஷ் டைமில் போனவங்க அங்கே செட்டில் ஆகிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஃபிஜி பிரைம் மினிஸ்டர் இந்தியன் இருந்தார், மகேந்திர சௌத்ரின்னு ஒருத்தர் இருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபிஜி வந்து ஓரளவு ப்ராமினென்ட். தென் யூ ஹேவ் சாலமன் ஐலண்ட்ஸ், வனவாத்து, சமோவா, அந்த துவாலு, ஃப்ரெஞ்ச் பாலினேஷியா, இந்த மாதிரிலாம் இருக்குது. 15,000 பாப்புலேஷன் வச்சு ஒரு கண்ட்ரி இருக்குது. ஈவன் 1,800 அந்த மாதிரி பாப்புலேஷன் வச்சு ஒரு கண்ட்ரி இருக்குது. அதுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. அப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஃபிபிக்னு ஒரு முயற்சி எடுத்தாங்க. ஃபிபிக் அப்படின்னா ஃபோரம் ஆஃப் இந்தியா பசிபிக் ஐலண்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து அதை ஃபிஜியில் வச்சு நடத்துனாங்க. செகண்ட் 2015 ஜெய்ப்பூரில் வச்சு நடத்துனாங்க. அதுக்கு நான் வந்திருந்தேன். ஐ கேம் வித் அவர் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர், கூட ஒரு ஃபியூ மினிஸ்டர்ஸ் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். மெயினாக வந்து இந்தியா பசிபிக் ரிலேஷன்ஸை வந்து கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு. இப்போ தேர்டு வந்து லாஸ்ட் இயர் பிஎன்ஜியில் பண்ணாங்க, போர்ட் மோஸ்பிங்கிறது கேபிட்டல். இப்போ நீங்கள் கூகுள் பண்ணால் எல்லாமே வந்துடும், வாட் இஸ் பிஎன்ஜி எல்லாமே வரும், போத் குட் அண்ட் பேட் அந்த மாதிரி. இது மோடிஜி அப்போ தான் வந்திருந்தாங்க இந்த தேர்ட் ஃபிபிக் மீட்டிங்கை ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக. அப்போ எல்லா பசிபிக் ஐலண்ட் கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர்ஸையும் பிஎன்ஜிக்கு கூப்பிட்டு அங்கே வச்சு அந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ பிஎன்ஜிங்கிறது இட்ஸ் அவங்க காரில் வரும்போது கேட்டாங்க, இது என்ன டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா இதுவான்னு. பிஎன்ஜி இந்தியாவை விட அது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஏன்னா அங்கே வந்து ஜுடிஷியரி இஸ் டோட்டலி இண்டிபெண்ட். அந்த 3 levels ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, லைக் எக்ஸிக்யூட்டிவ் கவர்மெண்ட், அப்படின்னா கேபினட், பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஹிஸ் கேபினட், அப்புறம் யூ ஹேவ் அ ஜுடிஷியரி, அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் ஆர்ம், பார்லிமெண்ட், மற்ற எம்பிஸ் இருக்கிறது. அப்போ இந்த மூணுமே டோட்டலி இண்டிபெண்ட். அப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸாக ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பராக, இப்போ இவர் சொன்னார் லீகல் டீம் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எவ்ரி திங் பிளாக் அண்ட் ஒயிட்டாக கரெக்டாக இருந்ததுன்னா தென் யூ ஆல்வேஸ் வின். இப்போ ஒரு கேஸ் போச்சு கோர்ட்டுக்கு அப்படின்னா தே ஸ்ட்ரிக்ட்லி கோ பை லா ஒன்லி. இப்போ வந்து இது கவர்மெண்ட்டுக்கு ஃபேவர் பண்ணணும் அப்படின்லாம் எந்த 99% த ப்ரைவேட் ஆக்சுவலி வின்ஸ் ஓவர் த கவர்மெண்ட் பிஎன்ஜியை பொறுத்தளவில். ஸோ இந்தியா இட்ஸ் நாட் டூ பேட். அந்தளவு நாட் டூ மெனி டெசிஷன்ஸ் அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட். அங்கே வந்து நிறைய டெசிஷன்ஸ் அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட்டாக தான் இருக்கும் பிகாஸ் ஆஃப் தட் பேப்பர் ஒர்க். ஏன்னா ப்ரைவேட்டில் யூ ஹேவ் எக்ஸ்பர்டீஸ். ஸோ அதனால் உங்கள் பேப்பர் ஒர்க் வந்து இஸ் இன் ஆர்டர். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, பிஎன்ஜி இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி 1. 2, இஃப் யுவர் பேப்பர் ஒர்க்ஸ் ஆர் இன் ஆர்டர், எவ்ரி திங் இஸ் லீகலி டன், then you are safe. So there is no such thing. இப்போ வந்து ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பில்டப் பண்ணுறாங்க, தென் கவர்மெண்ட் டேக் ஓவர் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. இந்தியாவில் கூட இருந்திருக்கு, நேஷனலைசிங் பேங்க் அந்த மாதிரிலாம் கூட கேள்விப்பட்டு. அங்கே அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ எவ்ரிபடி ஹேஸ் ஈக்குவல் ஆப். நம்ம எந்த அளவு ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் தென் யூ ஹேவ் தி ஆப். ஏன்னா பசிஃபிக்கில் இன் ஜென்ரல் பீப்புள் ஆர் நாட் ஃபாஸ்ட்.
டோன்ட் கோட் மீ ஃபார் இட், சும்மா சொல்கிறேன். எல்லாம் எவ்ரி ஒன் இஸ் இன் அ ரிலாக்ஸ் மூட். ஸோ அங்கே வந்து இப்போ சிங்கப்பூர் போனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு, அது எப்படி சொல்கிறது, ஒரு பிஸ்னஸ் உங்கள் மேலே வந்துடும். சிங்கப்பூர் போய் இறங்கி நீங்கள் போகணும், ஒரு இடத்துல மீட் பண்ணணும் அப்படின்னாலே யூ கெட் லைக், ஈவன் சென்னையிலே அப்படி தான். பட் அது மாதிரி இல்லாமல் அங்கே திங்ஸ் ஆர் பிட் ஈஸி கோயிங் அந்த மாதிரி. ஸோ நான் இப்போ எதில் நிறைய சொல்லணும்னு எனக்கு தெரியல. பட் சின்ஸ் வி ஆல் டாக்கிங் அபவுட் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், நான் அந்த ஆங்கிளில் மட்டும் நான் சொல்கிறேன். எனிபடி கேன் கோ டு பிஎன்ஜி, நோ ப்ராப்ளம். அண்ட் எனிபடி கேன் டூ பிஸ்னஸ் ஆல்சோ இன் பிஎன்ஜி. ஏன்னா சைனீஸ் வந்து நல்ல வெஞ்சரிங் டைப். அவங்க அங்கே போயிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவன் ஈவன் த ரிமோட்டஸ்ட் பார்ட், இப்போ நாங்கள் போகாத இடத்துக்கு கூட அவங்க போயிடுப்பாங்க. அங்கே இப்போ எங்கேயாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா முதல் கேள்வி நான் அப்படி தான் கேட்பேன், ஒரு சைனீஸ் கடை இருக்காங்க இல்லை சைனீஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்னா, தென் வி நோ தட் திஸ் கைஸ் ஹேவ் எஸ்டாப்ளிஷ்ட் சம்திங். அப்போ அது இட்ஸ் பெனட்ரபிள் அப்படின்னு. ஸோ அது அங்கே பிஎன்ஜியில் வந்து தேர் இஸ் அன் ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் பாடி, இட்ஸ் கால்ட் ஐபிஏ. ஐபிஏனா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் அத்தாரிட்டி. அது நீங்கள் நார்மலாக www.ipa.gov.pgன்னு போடலாம், இல்லை வெறும் ஐபிஏன்னு போட்டாலே வரும். அதில் தான் நீங்கள் பிஸ்னஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. ஸோ அங்கே வந்து இப்போ லோக்கல் பிஸ்னஸ்க்கும் ஃபாரின் பிஸ்னஸ்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஃபாரின் பிஸ்னஸ்னால் யூ ஹேவ் டு பி ரெக்கக்னைஸ்ட் அஸ் அ ஃபாரின் என்டர்பிரைஸ். அங்கே லோக்கலில் இருக்கவங்க தே ஆர் கால்ட் லோக்கல் என்டர்பிரைஸ். பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அந்த டேக்ஸ் ப்ராக்கெட்டோ இல்லை வேறு எந்த ஒரு ஆப்ரேஷனல் இதுவோ எந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்கள் யூ ஹேவ் டு பி ரெக்கக்னைஸ்ட் பை பேயிங் அ ஸ்மால் ஃபீ. இப்போ ஒரு 4,000 பிஎன்ஜியோட கரன்சி பேர் வந்து கினா. கினாங்கிறது ஒரு சீல இருக்க ஷெல்லோட நேமு. இந்த அது எப்படி சொல்கிறது, ஷெல்லு தெரியும்ல, அப்போ அந்த காலத்தில் அவங்க ஷெல்லை தான் யூஸ் பண்ணி அதை தான் தே ட்ரேடட் இட் அஸ் மணி மாதிரி. பிஎன்ஜிங்கிறது ஸ்டில், பிஎன்ஜி இஸ் அ லேண்ட் ஆஃப் 1000 tribes அண்ட் இட்ஸ் பிஎன்ஜி ஆல்சோ ஹேஸ் ஓவர் 834 languages. ஸோ பிஎன்ஜிங்கிறது இப்போ இந்தியா மாதிரி ஒரு பெரிய லாங் ஹிஸ்ட்ரி அப்படிலாம் கிடையாது. இது 16 செப்டம்பர் 1975 தான் பிஎன்ஜி காட் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. பிஎன்ஜியில் செகண்ட் வேர்ல்டு வார் நடந்திருக்கு. நிறைய இந்தியன் சோல்ஜர்ஸ் டயாக இருக்காங்க பிஎன்ஜியில். அவங்களோட அந்த வார் மெமோரியல் எல்லாம் கூட இருக்குது ஆன் பிஹாஃப் ஆஃப் பிரிட்டிஷ் ஃபைட் பண்ணும்போது. ஸோ அப்போ பிஎன்ஜி வந்து இட்ஸ் சிமிலர் டு இந்தியா. இட்ஸ் மல்டி கல்ச்சுரல், மல்டி ரேஸ், பீப்புள் ஆர் பிட் ட்ரைபல் இன் அ சென்ஸ். லைக் இப்போ என்னோட ட்ரைப் தான் முக்கியம், அவன் நினைப்பா அவனோட ட்ரைபல் தான் முக்கியம். இப்போ நம்ம நினைக்கிறோம் இல்லையா, இந்த கம்யூனிட்டி தான் முக்கியம், ஸோ யூ ஆர் ட்ரைங் டு அப்லிஃப்ட் அந்த மாதிரி. ஸோ அப்போ மேனேஜிங் பிஎன்ஜி இஸ் ஆல்சோ நாட் ஈஸி. ஏன்னா 22 ப்ராவின்சஸ் இருக்குது. ப்ராவின்ஸ்னால் ஸ்டேட் மாதிரி. பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை குயிக்காக சொல்கிறதுக்கு சொல்கிறேன். இப்போ இந்தியாவில் 2 ஹவுஸ் இருக்குது. அங்கே வந்து ஒரே ஒரு பார்லிமெண்ட் மட்டும். இப்போ இங்கே அப்பர் ஹவுஸ் லவர் ஹவுஸ் இருக்குது. அங்கே ஒரே பார்லிமெண்ட், 118 மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், 118 பேர். 118ல் 22 பேர் தே ஆர் கவர்னர்ஸ். கவர்னர்ஸ்னால் தே ரெப்ரசன்ட் த ப்ராவின்ஸ். இங்கே இந்த உங்கள் இதில் சொல்லணும்னா ஸ்டேட். இப்போ ஒரு மொத்த ஸ்டேட், தமிழ்நாடு மொத்தமும் சேர்ந்து ஒரு 20 பேர் எலெக்ஷன் நிற்கிறாங்க. தமிழ்நாடு மக்கள் தொகை மொத்தமாக சேர்ந்து ஒருத்தருக்கு ஓட்டு போட்டால் அவர் தான் சீஃப் மினிஸ்டர். ஹி இஸ் கால்ட் கவர்னர். அந்த மாதிரி இப்போ தமிழ்நாடுக்குள்ளே இன்னொரு 200 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் ஓட்டு போட்டாங்கன்னா அவங்க பேர் டிஸ்ட்ரிக்ட் எம்பி. ஸோ யூ கைஸ் கேன் கைட் மீ இஃப் ஐ எம் கோயிங் டிவியேட்டிங் ஃப்ரம் த சப்ஜெக்ட். ஸோ 22 கவர்னர்ஸ் இருக்காங்க, 96 டிஸ்ட்ரிக்ட் எம்பிஸ் இருக்காங்க. பார்லிமெண்ட்டில் எல்லாருக்கும் ஒரே ஓட்டு தான். பட் கவர்னருங்கிறது இந்த மொத்த மக்கள் தொகை சேர்ந்து ஓட்டு போடுறாங்களே. அப்போ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே, இப்போ இந்த 22ல் எங்களுக்கு எலெக்ஷன் முடிஞ்சது, பை டிஃபால்ட் யார் அந்த மொத்த மக்கள் தொகை போட்டு ஜெயிக்கிறானோ அவன் ஆட்டோமேட்டிக்லி ஹி பிகம்ஸ் அ கவர்னர். இப்போ அவருக்குன்னு தனியாக பொசிஷன் தேவையில்லை. ஐ டோன்ட் ஹேவ் டு பிகம் அ மினிஸ்டர். ஐ டிட் பிகம் அ மினிஸ்டர் லாஸ்ட். அப்போ வந்து எப்போ நீங்கள் அப்படி போவீங்க அப்படின்னா, இப்போ பிரைம் மினிஸ்டர் இன்சிஸ்ட் நீ ரிசைன் பண்ணிவிட்டு கம் டு கேபினெட் அப்படின்னா வி ரிசைன். இப்போ ப்ராவின்ஸ்னால் நீங்கள் அந்த ஸ்டேட்டோடு இருக்கீங்க. இப்போ மினிஸ்டர்னால் யூ லுக் ஆஃப்டர் த ஹோல் கண்ட்ரி அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர். ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் வந்து இப்போ கவர்னர் ஜென்ரல். கவர்னர் ஜென்ரல் இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் குயின். பிஎன்ஜி வந்து ஸ்டில் அண்டர் காமன்வெல்த். ஸோ வி ஹேவ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ரெப்ரசன்டிங் கிங் சார்ல்ஸ் இஸ் அ கவர்னர் ஜென்ரல். அது கீழே பிரைம் மினிஸ்டர். அஃப்கோர்ஸ் பிரைம் மினிஸ்டர் தான் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இஸ் பொசிஷன். இது பார்லிமெண்ட் சைடு. ஸோ ப்ரொவின்ஷியல் சைட் கவர்னர் சிமிலர் டு சீஃப் மினிஸ்டர். ஸோ கவர்னர் ஹேஸ், இப்போ உங்கள் ப்ராவின்ஸில் இன்னொரு 10 எம்பி இருப்பாங்க, இல்லை 5. இப்போ எங்கள் ப்ராவின்ஸில் வெறும் 4 எம்பி தான் இருக்காங்க, என்னை சேர்த்து 5 அந்த மாதிரி. ஸோ வி ஆல்சோ ஹேவ் அ ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட், ஸ்டேட் அசம்பிளி மாதிரி ப்ரொவின்ஷியல் அசம்பிளி அந்த மாதிரி. ஸோ யுவர் ஜாப் இஸ் டு கவர்ன் த என்டையர் ப்ராவின்ஸ். இது மாதிரி 22 ப்ராவின்ஸ் இருக்குது. இந்த 22 ப்ராவின்ஸுமே யூனிக். இப்போ நம்ம எப்படி இந்தியாவில் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போனோன்னா லாங்குவேஜ் தெரியாத மாதிரி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அத்தனை 834 லாங்குவேஜஸ் இருக்குது.
ஆமாம். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இப்போ இந்தியா மாதிரி அந்தளவு கல்ச்சர்டாக ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒரு ஃபாண்ட்டு லெட்டர்ஸ் அது மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே அந்த இங்கிலீஷில் இருந்து எடுக்கிற லெட்டர். இது காமனாக பேசுகிற ஒரு லாங்குவேஜ் இருக்குது, தட்ஸ் கால் பிஜின், PIDGIN, பிஜின் சொல்லிட்டு தாக் பிஜின் அப்படின்னு. இங்கிலீஷை கொஞ்சம் தப்பாக பேசினாலே அது பிஜின் ஆகிடும். இங்கிலீஷை நல்லா பிஜின் பேசணுன்னா திருப்பி இங்கிலீஷ் பேச வராது, தப்பாக வரும். அந்த பட்லர் இங்கிலீஷ்னு சொல்கிறோம் இல்லையா, புரோக்கன் இங்கிலீஷ், அது மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் ட்ரேடர்ஸ் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு அந்த ட்ரேட் பண்ண வர்றவங்க அடுத்தவங்க புரியக்கூடாதுங்கிறதுக்காக அதில் கொஞ்சம் ஜெர்மன் வேர்டு இதெல்லாம், அதுதான் வந்து காமன் லாங்குவேஜ் விச் எனிபடி கேன் லேர்ன் வித்தின் 3 months or 4 months. இப்போ இட் வாஸ் ஃபாஸ்டர் ஃபார் மீ பிகாஸ் நான் வந்து ஐ வாஸ் ஒர்க்கிங் அஸ் அ ரீட்டைல் மேனேஜர். இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளோரில் இருக்கும்போது இப்போ உங்களை பற்றி என்ன பேசுகிறான்னு தெரியாது, அவங்க லாங்குவேஜில் எதாவது பேசுவான். ஸோ யூ ஹேவ் டு லேர்ன் இட் குயிக்லி ஸோ தட் யூ கேன் ஹேவ் சம் கமாண்ட் அப்படிங்கிறதுனால யூ லேர்ன். சைனீஸ்லாம் ரொம்ப சைனீஸ்க்கு இங்கிலீஷ் தெரியாது, ஆனால் வந்து பிஜின் வந்து 3 மாதத்தில் கற்றுக்குவோம். அதுவும் கிட்டத்தட்ட 70% அது இங்கிலீஷ். பிஜின் கற்றுட்டா அவனுக்கு அது இங்கிலீஷ் கற்றுட்ட இதுக்கு ஈக்குவலாக வந்துடும். ஏன்னா பிஸ்னஸ் அவங்களுக்கு வந்து தே வில் டூ எனிதிங் ஃபார் பிஸ்னஸ். தே வில் பி கட் த்ரோட் காம்படிஷன். அது மாதிரி தே ஆல்சோ ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ அங்கே நிறையா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த பாசிபிலிட்டிஸ் வந்து பிஎன்ஜியில் இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த IPA வெப்சைட் மூலமாக போகும்போது தே வில் கைட் எவ்ரி திங். ஆமாம், என்ன வி ஷுட் நாட் கிவ் அப். சம்டைம்ஸ் தேர் நாட் லைக் ஆக்டிவ், யூ சென்ட் அ மெயில் வித்தின் அவர் டே, அது மாதிரி வராது. மேபி தே ரெஸ்பாண்ட் ஆஃப்டர் ஃபியூ டேஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் யூ ஹேவ் டு கான்ஸ்டன்ட்லி ஃபாலோ அப். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அட் ஆல். யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஃபாலோ ப்ரொசீஜர். யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஷோ தட் அதுக்கு முன்னாடி யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர், யூ கேன் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் இட் ஆல்சோ. என்ன பிஸ்னஸ் பண்ணுறோன்னு. அதே மாதிரி பிஎன்ஜி வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் 90% தே இம்போர்ட் திங்ஸ் ஒன்லி, மோஸ்ட்லி ஃப்ரம் சைனா. அங்கே பெரிய மேனுஃபேக்சரிங்லாம் கிடையாது. பிஎன்ஜி வந்து நாட் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி அதில் வந்து இப்போ எங்கள் ப்ராவின்ஸ், எஸ், அந்த இன் அவர் ப்ராவின்ஸ் வந்து 1,20,000 ஹெக்டேருக்கு மேலே தெர் இஸ் அ பிளான்டட் ஆயில் பாம். ரிஃபைனரிஸ் இருக்குது, மில் இருக்குது. யூ வுட் ஹவ் ஹர்ட் த நேம் சைம்டாபி, ஒரு மலேசியன் கம்பெனி, ஒரு ஆயில் கம்பெனி, பாம் ஆயில் கம்பெனி. ஸோ தே பாட் இட் ஆஃப் தட் கம்பெனி அண்ட் தே பாட் இட் ஃபார் ஆல்மோஸ்ட் லைக் $3 billion அந்த கம்பெனி மட்டும். ஸோ our province is known for palm oil. So mostly வந்து things are imported, including rice. இன்னொன்று பிஎன்ஜி வந்து ஒரு பெக்குலியர் கேரக்டர் என்ன அப்படின்னா, only 5% of the land is owned by government. மிச்சம் இருக்கிற 95% of the land is owned by people. ஸோ இப்போ இந்தியாவில் வந்து எல்லா லேண்டுமே கவர்மெண்ட் லேண்ட் மாதிரி தானே இருக்குது. அங்கே வந்து அப்படி கிடையாது, இட்ஸ் டோட்டலி ஆப்போசிட். இப்போ நீங்கள் ஒரு லார்ஜ் ஸ்கேல் ப்ராஜெக்ட் செய்யணும் அப்படின்னா யூ ஹேவ் டு நெகோஷியேட் வித் லேண்ட் ஓனர்ஸ் ஒன்லி. இப்போ லேண்ட் ஓனர்ஸ் வந்து இந்த மாதிரி அசோசியேஷன் மாதிரி வச்சுருப்பாங்க. ஆமாம், லேண்ட் ஓனர்ஸ் அசோசியேஷன், இன்கார்பரேட்டட் லேண்ட் குரூப் அப்படின்லாம் இருக்கும். ஸோ அவங்க கூட நீங்கள் இது பண்ணி, இப்போ இந்த சைம்டாபியே ஒரு 50,000 hectares அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லீஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 years லீஸ் அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. அந்த லேண்ட் ஓனர்ஸ் குரூப்பில் அவங்க அந்த ஒரு 50,000 hectares அவங்க ஒரு கலெக்டிவ் குரூப்பு கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, கவர்மெண்ட் கீழே. ஸோ அதில் அவங்க அந்த லீஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. ஒரு பாயிண்ட் சொல்கிறதுக்காக சொல்கிறேன், இது வந்து லேண்ட் இஸ் நாட், பட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற 5% லேண்டே தெர் ஆர் லாட் ஆஃப் ஸ்டேட் லீஸ் லேண்ட் இருக்குது. அதில் வந்து எனிபடி அலவுட் டு பை. ஈவன் இஃப் யூ பை அ ஹவுஸ் யூ கேன் பை ஹவுஸ், தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். லோக்கல்ஸ் தான் வாங்கணும் எக்ஸப்ட் அக்ரிகல்ச்சர் லேண்ட். இப்போ இந்தியாவில் ஐ கான் பை அக்ரிகல்ச்சர் லேண்ட் இன் இந்தியா. ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணி என்ன பிஸ்னஸ் பண்ணணுமோ நீங்கள் பண்ணலாம். பிஎன்ஜி இஸ் லீடிங் இன் மைனிங் இண்டஸ்ட்ரீஸ். மைனிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து தெர் ஆர் எத்தனை மைன் தெரில, மோர் தென் 10 பிக் மைன்ஸ் வந்து பிஎன்ஜியில் இருக்குது. அது கோல்டு ஆகட்டும், காப்பர் ஆகட்டும், நிக்கல் ஆகட்டும், அயன், அது மாதிரி நிறைய மைன்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி ரன் பை, இப்போ அங்கே அந்த மைன்ஸ் வந்து நியூ மவுண்ட்னு ஒரு அமெரிக்கன் கம்பெனி தே பாட் ஆஃப். அப்புறம் இந்த பிஹெச்பின்னு ஒரு கம்பெனி இருக்குது ஆஸ்திரேலியாவில், அது பண்ணுவாங்க. நியூ கிரஸ்ட் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு புது கோல்டு மைன் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஃபைனலைசிங். அந்த மாதிரி இந்த பிஎன்ஜி வந்து இட்ஸ் பிளெஸ்ட் வித் லாட் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அது பீட் மினரல்ஸ், ஆயில், கேஸ். அந்த ஒரு 8 yearsக்கு முன்னாடி எக்ஸான் கேள்விப்பட்டிருப்பீங்களா, எக்ஸான் மொபில், அந்த அமெரிக்கன் கம்பெனி, அவங்க தே ஸ்டார்டட் ஒன். அதுவே வந்து 40 billion USD அந்த ப்ராஜெக்ட். இட்ஸ் 8 years சக்ஸஸ்ஃபுல்லாக அது நடந்துட்டு தான் இருக்குது. சில பேர் ரொம்ப நெகட்டிவாக இப்போ ஒரு என்ன சொல்லுவாங்க, இப்போ ஆஸ்திரேலியாவில் கூட தான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபாதரே அப்படி ஸ்டே பண்ணுவான் ஒரு சிட்னியில். அப்புறம் ஒரு ரேண்டம்
ஸ்டாபிங் அப்படிலாம் நடந்தது. அது பெரிய பப்ளிசிட்டி வராது. பிஎன்ஜியில் ஏதாவது ஒரு இது நடந்தது அப்படின்னா அது பயங்கர பப்ளிசிட்டி ஆகும். அப்புறம் ட்ராவல் வார்னிங்லாம் வரும், இந்த மாதிரி ஆஸ்திரேலியன்ஸ் டோன்ட் ட்ராவல். இப்போ பிஎன்ஜிக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் 1 hour தான் டிஸ்டன்ஸ். இப்போ இந்த நியரஸ்ட் சிட்டி டு பிஎன்ஜி வந்து இட்ஸ் கால் கெய்ன்ஸ், CAIRNS, கெய்ன்ஸ்னால் ஒரு பியூட்டிஃபுல் சிட்டி, கோஸ்டல் சிட்டி. இப்போ நான் போர்ட் மோஸ்பிங்கிறது கேபிட்டல். நான் இப்போ நாளைக்கு நெக்ஸ்ட் வீக் நாங்கள் போய் இறங்கினா என்னோடய ப்ராவின்ஸ் போகிறதுக்கு ஐ ஹேவ் டு டேக் another flight. ஏன்னா பிகாஸ் அந்த ஸோ அவர்ஸ் இஸ் ஆல்சோ அன் ஐலண்ட் ப்ராவின்ஸ். பட் ஐலண்ட் சொல்கிறோம், ஐலண்ட்னா நாட் அ ஸ்மால் ஐலண்ட். இப்போ இந்த என்டையர் நியூ பிரிட்டன் ஐலண்ட் அப்படின்னாலே இட்ஸ் மோர் தென் 50,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். அவ்வளோ பெரிய ஐலண்ட். அது போக நிறைய ஐலண்ட்ஸ்லாம் இருக்குது. மிச்சம் இருக்கிற இந்த 17 வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் மெயின்லேண்ட் அண்ட் ஆல்சோ கோஸ்டல். இப்போ நமக்கு கொடைக்கானல் இருக்க மாதிரி அங்கேயும் ஒரு ஊர் இருக்குது. அந்த மாதிரி கொடைக்கானல் மாதிரி அந்த ஒரு 7 ப்ராவின்சஸ் வந்து ஹில்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராவின்ஸு. அப்புறம் மிச்சம் இருக்கிறதெல்லாம் கோஸ்டல் அலாங் த சி. இந்த 5 வந்து நியூ பிரிட்டன் ஐலண்ட். இப்போ நம்ம இருக்கிறது வெஸ்ட் நியூ பிரிட்டன் அப்படின்னா அதுவும் ஒரு வெஸ்ட் நியூ பிரிட்டன் அண்ட் ஈஸ்ட் நியூ பிரிட்டன் இருக்கும், 2 ப்ராவின்ஸு. அப்புறம் போகன்வில்னு சொல்லி ஒரு இருக்குது. அந்த போகன்வில் மட்டும்தான் அந்த 22ல் we don't call them as province. ஏன்னா அங்கே ஒரு சிவில் வார் வந்தது. அங்கே ஒன் ஆஃப் த செகண்ட் லார்ஜஸ்ட் மைன் ஃபார் காப்பர் அண்ட் கோல்டு இருந்தது. BH 1990s ஒரு சிவில் வார் வந்தது. மக்கள் வாஸ் ஆஸ்கிங் ஃபார் சம் லவ்ஸி 2% levy அந்த மாதிரி. ஸோ தட் டைம் த கம்பெனி வாஸ் ஸோ greedy, ஸோ they didn't want to give that 2%. அப்போ சிவில் வார் வந்தது. அந்த மைன் வாஸ் க்ளோஸ்ட். டு டேட் இட் வாஸ் க்ளோஸ்ட். ஸோ அப்போ அந்த நிறைய பீப்புள் டை ஆனதுனால ஸோ there was a peace agreement. அந்த ப்ராவின்ஸ்க்கு மட்டும் தே ஆர் சீக்கிங் இண்டிபெண்டன்ஸ் மாதிரி. இட்ஸ் கால்ட் அட்டானமஸ் ரீஜன் ஆஃப் போகன்வில். அந்த மக்கள் பார்த்தாலும் ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. மொத்த அந்த பசிபிக்கில் இருக்க மக்கள் வந்து தே ஆர் கால் மெலனீஷியன்ஸ் அண்ட் பாலினீஷியன்ஸ். அவங்கெல்லாம் பார்த்தா நம்மளை மாதிரியே தான் இருப்பாங்க. தலைமுடி மட்டும் கொஞ்சம் சுருளாக இருக்கும். மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தா நம்மளை மாதிரியே தான் இருப்பாங்க. ஈவன் நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்க அந்த பூர்வ குடிகள் சொல்லுவாங்க இல்லையா, அபாரிஜின்ஸ், அவங்கள பார்த்தாலும் நல்லா பார்த்தா நல்லா கருப்பாக இருப்பாங்க. நம்மளோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். முடி மட்டும் அந்த சுருளாக இருக்கும். நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. நம்ம எந்தளவு ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படிங்கிறது. இப்போ நான் வந்து அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிலாம் போகலை. ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் மலேசியா. இப்போ மலேசியாவில் அந்த டைம் எக்கானமி ரொம்ப பேடாக இருந்தது. அப்போ இந்த சோரோசிஸ்னு ஒரு ஆள் வந்து ஏதோ பண்ணி எக்கானமி வாஸ் ஆல்மோஸ்ட் அபவுட் டு கொலாப்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அந்த தே வர் லுக்கிங் ஃபார் அ மலேசியன் இண்டியன் டு மேனேஜ் எ ரீட்டைல் ஷாப் அப்படின்னு. எனக்கும் ரீட்டைலுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஐ ஸ்டடிட் இன் TNAU ஹார்டிகல்ச்சர். அப்போ அது சம்மந்தமாக எந்த வேலையும் பண்ணலை. அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி அப்படி போனது தான். தென் ஐ ஸ்டார்டட் ரன்னிங் அ ஷாப். அந்த மாதிரி பண்ணிவிட்டு 2012 was my first election. Okay, 2017 was my second election. So this is my third term, as a regional MP or as a governor for a province. So I don't want to prolong, but it's better you ask what you want to know, so then I can quickly clarify and I can leave you all. Thank you. So the first question, I will go first, sir. PNG la, I think most of your supplies come from India and China. இந்தியாவுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது? We are a group of 1,500 entrepreneurs at least, with very discipline. We always say எங்களுக்கு வந்து we make from pin to plane அப்படின்னு சொல்லுவோம். So whatever is the need, I'm pretty sure the audience will be able to fulfill. What do you think that there are opportunities that await Indians, Tamils and for IBN? தேங்க்யூ. முதல்ல சொன்னேன் இல்லையா, இப்போ பிஎன்ஜியில் வந்து 90% எல்லாமே இம்போர்ட்டட். ஸ்டார்டிங் ஃப்ரம் ரைஸ் டு வேறு இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே மீட் ஈட்டர்ஸ் தான். ஸோ ஐம் 100% வெஜிடேரியன். பட் அங்கே அவ்வளோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருந்தாலும் அவ்வளோ மீன் இருக்கும் கடலில். ஆனால் அவனுக்கு அந்த டின் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்கல்ல, டின்னுக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. அந்த டொமேட்டோ ஃப்ளேவர்லையோ இல்லை ஆயில் டின் ஃபிஷ் அந்த மாதிரி போட்டு அவ்வளோ ஃபிஷ் இருந்தாலும் அவனுக்கு அந்த டின்னை உடச்சி அது சாப்பிட்றதுல தே என்ஜாய் அந்த மாதிரி. ஸோ ஃபுட் ஐட்டம்ஸ் அது ப்ளஸ் இப்போ இங்கே இந்தியான்னு பொறுத்தளவில் க்ளோத்திங்ஸ் நிறைய வரும். இந்த திருப்பூர்லேருந்து வர அந்த க்ளோத்திங் மெட்டீரியல்ஸ் அந்த இது வரும். இந்தியாவில் இப்போ அங்கேருந்து நிறைய டிம்பர்ஸ் இந்தியாவுக்கு வருது. ஆக்சுவலாக டிம்பர்ஸ் மெயினாக வந்து இந்த தூத்துக்குடி போர்ட் இதுக்கெலாம் வந்து நிறைய தே ஆர் டேக்கிங் டிம்பர்ஸ். பட் இங்கேருந்து எக்ஸ்போர்ட்டுன்னு பார்த்தா வி கேன் ப்ரிட்டி மச் எக்ஸ்போர்ட் எனிதிங். இப்போ அந்த செருப்புலேருந்து என்ன ப்ராடக்ட் வேணால் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். என்னென்னா இந்த காம்படிஷன் இஸ் சைனீஸ். இப்போ நானே வந்து ஒரு டிஷர்ட் ஒரு கண்டெய்னர் திருப்பூர்லேருந்து எடுத்தால் இட் காஸ்ட் லைக் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு
ஒரு $30,000 அந்த மாதிரி வரும். இப்போ அதே இது நான் போய் சைனாவில் எடுத்தேன் அப்படின்னா இட்ஸ் லெஸ் தென் ஒரு $15,000 யூ கேன் கெட் த சேம் டிஷர்ட். அங்கே மக்களோட ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி இஸ் நாட் பிக், ஏன்னா பீப்புள் ஆர் மோஸ்ட்லி ரூரல். ஸோ அப்போ நீங்கள் என்ன மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணலான்னா இப்போ ஒரு அங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் சப்ளை பண்ணுற மாதிரி. இப்போ அங்கே மைனிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இப்போ இந்த ஆக்டிவ் கார்பன்லாம் அவங்களுக்கு நிறைய தேவைப்படும். ஸோ மைனிங் இண்டஸ்ட்ரிக்குரிய இன்புட் கொடுக்குற மாதிரி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து தேவைன்னு பார்த்து அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது போக இப்போ அந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸும் இட்ஸ் இன் அ பிக் லெவல். ஸோ அதுக்குரிய ரா மெட்டீரியல்ஸ் உள்ளே வந்து சப்ளை பண்ணலாம். நான் ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் சொல்கிறது ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு ஸ்மால் எக்ஸ்போர்ட், இந்த மாதிரி க்ளோத்திங்ஸ் கூட பெரிய அளவில் பண்ண முடியாது. பட் அங்கே இருக்க இண்டஸ்ட்ரீஸ்க்கு அந்த மைனிங் இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் யூ கேன் எக்ஸ்போர்ட் லாட் ஆஃப் திங்ஸ். நீங்கள் அந்த ஐபிஏ வெப்சைட்லேயே கூட ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும், என்னென்ன திங்ஸ் வந்து தே நீட், என்னென்ன திங்ஸ் வந்து அங்கேருந்து இங்கே வருது, அதோட பெர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் அத்தாரிட்டி இருக்கு இல்லையா, அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். நான் ஐ கேன் ஷேர் வந்து அவரோட அந்த எம்டியோட நம்பர் இதெல்லாம் கூட ஐ கேன் ஷேர் இட். ஸோ ஆமாம், மோஸ்ட்லி அந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்குற ரா மெட்டீரியல்ஸ் வந்து இது பண்ணலாம். இப்போ உள்ளூர்லேயே வந்து நாங்கள் பிஸ்னஸ் பண்ணோம், அடுத்த கட்டத்துக்கு போகிறோம், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம். நீங்கள் வெளிநாட்டில் ஆரம்ப கட்டத்தில் எப்படி ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு வந்தீங்க? இது ஒரு மித்து. பிஎன்ஜிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் போகிறது அப்படிலாம் வந்து அதெல்லாம் பொய். ஒருவேளை நாங்கள் இப்படி கூட நினைப்போம், இப்போ ஆஸ்திரேலியா வந்து தே ஒன்லி வாண்ட் டு ப்ரொமோட் தேர் கண்ட்ரி. அப்போ பிஎன்ஜியை பற்றி நிறைய நெகட்டிவாகவே சொல்லி ஒரு ஃப்ரண்ட் பேஜ் நியூஸாக வந்துடும். அப்போ அது இப்போ ஆஸ்திரேலியாவில் ஒரு நியூஸ் போச்சு அப்படின்னா அது வேர்ல்டு வைடு வந்து அது பெரிய பப்ளிசிட்டி ஆகிடும். அதனால் இப்போ அதாவது கஷ்டம் இருந்தது. பட் ஒன்ஸ் நீங்கள் இப்போ யூ ஆர் டிட்டர்மைன் டு டூ சம்திங் அப்படின்னா தென் அஃப்கோர்ஸ் யூ வில் அச்சீவ் வாட் எவர் யூ வாண்ட் டு அச்சீவ். அந்த ஏன்னா அவ்வளோ இந்தியன்ஸ் இருக்காங்க, நிறைய இந்தியன்ஸ் எல்லாமே தே ஆர் டூயிங் வெரி பிக் பிஸ்னஸ் ஆக்சுவலி. இந்தியன்ஸ் இம்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, இந்தியன்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் மோஸ்ட்லி குஜராத்தீஸ் அப்படி இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஐ ஹேட் சம் டிஃபிகல்ட்டிஸ். இப்போ அங்கே அந்த 2004 ஐ வாஸ் நாட் அட்டாக், பட் இப்போ இந்த கடையிலலாம் ஹோல்டப் நடக்கும் இல்லையா, அந்த யூஎஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த பெட்ரோல் ஸ்டேஷனில் கன் வச்சுட்டு, அது மாதிரி ஐ ஈவன் ஃபேஸ்ட் சச் இன்சிடென்ட் இன் 2004 பிகாஸ் ஐ ரன் அ ஷாப். ஸோ ஷாப்னாலே என்ன நினைப்பாங்கன்னா, நீங்கள் நிறைய காசு வச்சுருக்கீங்க, யூ ஆர் டேக்கிங் மணி டு ஹோம், அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ there was one such incident happened in 2004. I almost lost my hand. So I tried to block, so it cut, and the knife cut வந்து இதாச்சு. பட் டிஃபிகல்ட்டின்னு கேட்டதுனால சொல்கிறேன். பட் அதெல்லாம் வந்து my wife is from திருநெல்வேலி. So only convincing I did was like பிஎன்ஜி வந்து நெக்ஸ்ட் டு ஆஸ்திரேலியா. இப்போ பிஎன்ஜி வர்ற மோஸ்ட் ஆஃப் த இந்தியன்ஸ், எஸ்பெஷலி அந்த எஜுகேட்டட் இந்தியன்ஸ் வேலை பார்க்குறவங்க, அவங்களோட நெக்ஸ்ட் எய்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படியாவது ஆஸ்திரேலியா போகணும் அப்படின்னு தான் இருக்கும். which 90% they get succeeded. ஏன்னா அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருப்பாங்க, இல்லை மெடிக்கல் டாக்டர்ஸாக இருப்பாங்க, ஏதாவது இருப்பாங்க, போயிடுவாங்க. I was not a doctor. இப்போ ஹார்டிகல்ச்சருங்கிறது ஒரு பெரிய வாண்டட் இதெல்லாம் கிடையாது, ப்ரொஃபஷன் கிடையாது. ஏன்னா ஆஸ்திரேலியாவில் ஏகப்பட்ட அக்ரிகல்ச்சரிஸ்ட் இருக்காங்க இதெல்லாம். பட் ஆஃப்டர் திஸ் இன்சிடென்ட் ஹேப்பன் we decided not to go but stay in PNG. So I thought like அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் family might force me to go. I have 2 kids, but they are big now, 1 boy and 1 girl. Boy is like 20-21 years, girl is like 18 years. So அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் I decided that we stay here and we establish here அப்படின்னு, even after getting attacked or after spilling the blood. So that was only a challenge we faced at the time. Any burning question? Yes. அந்த பர்னிங் நிறைய நடந்துருச்சு. நீங்கள் நிறைய சொல்லிட்டீங்க. நான் என்ன கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சி நல்லா சொல்லிட்டீங்க. ஆஸ்திரேலியா அந்த ஒரு ஐடியா இருந்துச்சு. மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து அங்கே பண்ண நிறைய மைன் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அயன் அங்கே நிறைய கிடைக்கிறது அப்படின்னா ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் நம்ம அங்கே பிளான் பண்ணோன்னா அது சக்ஸஸ் ஆகுமான்றது தான் என்னோட கொஸ்டின். ஆமாம், அப்போ லார்ஜ் ஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இப்போ நம்ம ஸ்மால் ஸ்கேலில் மேனுஃபேக்சரிங் போகிறது வந்து, ஏன்னா எல்லா ரா மெட்டீரியல்ஸுமே மோஸ்ட்லி இம்போர்ட்டட். அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு ரா மெட்டீரியல்ஸை எடுத்து நம்ம அதை மேனுஃபேக்சர் பண்ணோன்னா அது ஒர்க் அவுட் ஆகும். பட் அப்படி இல்லைன்னா அது வந்து நீங்கள் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணால் மட்டும்தான். இப்போ ஒரு மைன் ரிலேட்டடாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது லார்ஜ் ஸ்கேல். அந்த இப்போ ஒரு கரண்ட்டாக ஒரு மைன் வந்து தேவை பிளானிங் டு ஸ்டார்ட். அது வந்து வாஃபி கோல்ப் அப்படின்னு போட்டு இட்ஸ் a $3 billion இன்வெஸ்ட்மெண்ட். அந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேலில் போகும்போது அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். மேனுஃபேக்சரிங் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராடக்ட். இப்போ நீங்கள் என்ன மேனுஃபேக்சரிங் பண்ண, ஏன்னா எல்லாம் இம்போர்ட் பண்ணி தான் நீங்கள் திருப்பி மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறீங்க. அங்கே இருக்கிற மெட்டீரியல்ஸ் அங்கே இருக்கிற மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணால் தட்ஸ் பாசிபிள். ஆமாம், கோல் அந்த மாதிரி. தேங்க்யூ. முத்துவேல் ஐயாட்டேருந்து சக்திவேல் ஒரு கேள்வி.
எஜுகேஷன் சிஸ்டம் நமக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் அங்கே இருக்கனால எஜுகேஷன் சிஸ்டம் இப்படி இருக்குது, அங்கே எஜுகேஷன் ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னாக்கா என்ன மாதிரி வாய்ப்புகள் அங்கே இருக்குது? எஜுகேஷன் சிஸ்டம் குவைட் ஃப்ரேங்க் வந்து அங்கே இட்ஸ் நாட் அ குவாலிட்டி எஜுகேஷன்லாம் சொல்ல முடியாது. கவர்மெண்ட் சிஸ்டம் ஃப்ரீ எஜுகேஷன் எல்லாமே இருந்தால் கூட அந்தளவு இன்க்ளூடிங் மை ப்ராவின்ஸ் தேர் வாஸ் நாட் இனஃப் கண்டூசிவ் அந்த எஜுகேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கிடையாது. மொத்தமே ஒரு 7 யூனிவர்சிட்டிஸ் தான் இருக்குது. பீப்புள் டிபெண்ட் ஆன் தட் 7 யூனிவர்சிட்டிஸ். ஃபீஸ் ஆர் வெரி ஹை. ஸோ மோஸ்ட்லி கவர்மெண்ட் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குற இப்போ ஒரு 40,000 கிரேட் 12 நம்ம ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் சொல்கிறோம் இல்லையா, 40,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் we can absorb maximum only 10,000 students for universities. அப்போ மிச்சம் இருக்கிற 30,000 வேறு ஏதாவது இந்த பாலிடெக்னிக் அந்த ரிலேட்டட் இதுக்கு தான் போக முடியும். ஸோ நிறைய பேர் தே மிஸ் தோஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எஜுகேஷனுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன் அப்படின்னா பிஎன்ஜியில் ஒன்லி தட் 7 யூனிவர்சிட்டிஸ் அதே எப்போ பார்த்தாலும் அவங்க எது சொன்னாலும் ஆஸ்திரேலியன் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. அப்படி தெர் இஸ் நோ ரியல் சச் திங் ஒரு ஆஸ்திரேலியன் ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் ஃபார் பெட்டர் தென் இருக்கிற சிஸ்டத்தை விட. இன்ஃபேக்ட் அங்கே இருக்க யூனிவர்சிட்டியில் டீன் இந்தியன், ப்ரொஃபஸர்ஸ் இந்தியன், ஒரு யூனிவர்சிட்டி போனீங்கன்னா ஒரு 10 பேர் இந்தியன் இருப்பாங்க. ஸோ தெர் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மை கொஸ்டின் இஸ் சார், ஃபிஜியில் பிஎன்ஜியில் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியன்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஸோ நம்ம வந்து காஞ்சிபுரம், ஏன்னா ஐ ஹேவ் பிரான்ச் இன் மலேசியா ஆல்சோ. ஸோ நெக்ஸ்ட் மந்த் கனடாவில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அங்கே பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? சில்க் சாரீஸுக்கு மக்கள் இருக்காங்களா அந்த மாதிரி? ஆமாம், அந்தளவு இப்போ மலேசியா சிங்கப்பூர் மாதிரி அந்த பொட்டென்ஷியல் கிடையாது மக்கள் வாங்குறவன். இந்தியன்ஸ்னாலே கொஞ்சம் கால்குலேட்டிவாக தான் இருப்பாங்க. அவன் இந்தியன்ஸ் ஊருக்கு வரும்போதே அங்கே இப்போ வந்து நான் போன காலத்தில் அந்த ஸ்பைசஸ் இதெல்லாம் கிடையாது. நான் பீங் அ வெஜிடேரியன் வெறும் ரைஸு அந்த அங்கே இருக்க கீரை கிடைச்சாலே பெரிய விஷயம் மாதிரி இருந்தது. அது வந்து அந்த டியூரிங் இப்போ அந்த 98, 99 ஐ சஃபர்ட் லைக் எனி திங் யூனோ. அப்போ தான் வந்து வெஜிடேரியன் நான் கன்வெர்ட் ஆகிருக்கிறேன். 97 ஐ மெட் சம்மோன் இன் மலேசியா. ஸோ ஹி இன்ஸ்பயர்ட் மீ டு பிகம் அ வெஜிடேரியன், ஒயிட் மேன். ஸோ அப்போ 3,000 இந்தியன் ஃபேமிலிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மொத்த 20 கோடியில் வெறும் 3,000 பேர் தான் இருக்கிறாங்க. ஐ மீன் 3,000 ஃபேமிலிஸ். ஸோ யூ கேன் டைம்ஸ் ஒரு 5 மெம்பர்ஸ் அப்படின்னா வித்தின் 10,000 மெம்பர்ஸ்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ பிரான்ச் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு பொட்டென்ஷியல் இருக்குமான்னு தெரில. பட் யூ கேன் எஸ்டாப்ளிஷ் கான்டாக்ட் பண்ணி அங்கே இருக்கிற லோக்கல்ஸ், இப்போ மலேசியாவிலேருந்து சப்ளை பண்ணுற மாதிரி நிறைய மலேசியன்ஸ் இருக்காங்க, சிங்கப்பூரியன்ஸ் இருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம பிஎன்ஜி போனாலே நம்ம சிங்கப்பூர் போய் தான் போக முடியும். சிங்கப்பூர்லேருந்து 7 hours. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹாங்காங்லேருந்து வரலாம், மணிலாலேருந்து வரலாம். இந்த இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். ஆஸ்திரேலியாவிலேருந்து வரலாம். ஆஸ்திரேலியாவிலேருந்து பிரிஸ்பன்லேருந்து வரலாம், 3 hours தான். சிட்னிலேருந்து வந்தாலும் 3 hours தான். பிரிஸ்பனுக்கு வந்து எவ்ரிடே ஃப்ளைட் இருக்குது. சிட்னிக்கு 3 ஃப்ளைட் இருக்குது. கெய்ன்ஸ்னு ஒரு பக்கத்தில் ஒரு சிட்டி இருக்குது. அந்த சிட்டியிலேருந்தும் எவ்ரிடே யூ ஹேவ் 2 flights அந்த மாதிரி. ஹாங்காங்லேருந்து வந்து வீக்லி 2 flights இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் கமர்ஷியலி ஃபீஸிபிள், அதான் சொல்ல வரேன். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். சார் வணக்கம். நான் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். இப்போ ஃபிஜியில் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? லைக் இந்தியன் ரெஸ்டாரண்ட் அவங்க வந்து எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் இருக்காங்க? அது அந்த மாதிரி இந்தியன் ரெஸ்டாரண்ட் எனிதிங் டு டூ வித் பிஸ்னஸ்ன்னு சொன்னாலே மெயின் அந்த ஸ்மால் பிஸ்னஸ் அப்படின்னா நீங்கள் ரீட்டைல் ஷாப் ஓப்பன் பண்ணுறது. ஏன்னா தட்ஸ் வாட் ஐ டிட் அந்த டைமில். நான் 97 ஓப்பன் பண்ணும்போது அந்த ப்ராவின்ஸில் ஒரு 20 ஷாப் இருந்தது அப்படின்னா லைக் ஐ வாஸ் அ ஃபாரினர் அந்த மாதிரி இருந்தது, ஒரு சைனீஸ். பட் இப்போ வந்து we have like 200 shops, அதில் 150 shops சைனீஸ் அந்த மாதிரி. இப்போ we are still managing in a sense like நான் பொலிட்டிக்ஸ் வந்ததுனால பிஸ்னஸ் மூடிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக we are still managing that retail business which is like a departmental store மாதிரி, local groceries, clothings, electronics, white goods அந்த மாதிரி விற்கிறது. ரெஸ்டாரண்ட் வந்து நீங்கள் பண்ணலாம். எப்போ எங்கே பண்ணலான்னா அந்த கேபிட்டல் சிட்டியில் பண்ணலாம். தெர் ஆர் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ், 4 ரெஸ்டாரண்ட் இருக்குது ஆக்சுவலாக, குட் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ். ஆமாம். அது என்ன மாதிரி மார்ஜின்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குமா? இல்லை நம்ம பிஎன்ஜியில் வந்து ப்ராஃபிட் மார்ஜின் இஸ் வெரி ஹை பிகாஸ் த ரிஸ்க் இஸ் ஹை. சும்மா சொல்லுவாங்க வென் தெர் இஸ் அ ரிஸ்க், ஐ மீன் ஹை ரிஸ்க் தென் ஹை ப்ராஃபிட், அந்த மாதிரி தான். ஸோ எல்லா ப்ராடக்ட்லேயுமே எல்லா பிஸ்னஸ்லேயுமே த பிஸ்னஸ் மார்ஜின் இஸ் வெரி வெரி ஹை. அங்கே இந்த மாதிரி 2% மார்ஜின் 5% மார்ஜின் அந்த பேச்சே கிடையாது. அவன் ஸ்டார்ட் பண்ணுறதே 50% மார்ஜினில் இருந்து ஆரம்பிப்பான். 50% மார்ஜின் இல்லை அதுக்கு மேலே டபுள் த ப்ரைஸ் அப்படி தான் இருக்கும் அங்கே. Thank you very much, sir, for your powerful speech.